ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 19 டே 19 19வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். Zepto. Zepto இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம். ஆ ஆர்டர் பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு மேக்ஸிமம் 7 டூ 9 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. எந்த பொருள்னாலும். மளிகை சாமான் எல்லாமே கிராசரி, காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். அண்ட் எவ்ரி 3 கிலோமீட்டர்ஸ் ஒரு டார்க் ஸ்டோர் வச்சிருப்பாங்க. அ அங்கேருந்து மேக்ஸிமம் டெலிவரி பார்ட்னர் சைக்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெறையா லோக்கல் ஆளுங்க வந்து நெறைய பேரு டெலிவரி பார்ட்னர்ஸா இருக்காங்க. அண்ட் 7 பில்லியன் வேல்யூவேஷன் உள்ள ஒரு கம்பெனி. ரீசென்ட்டா ஒரு 455 மில்லியன் ஃபண்ட்ஸ் வந்து மில்லியன் டாலர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ₹149க்கு மேல வந்து நம்ம வந்து ஃப்ரீ. முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா, ஹேண்ட்லிங் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜ், பிளாட்ஃபார்ம் ஃபீ அண்ட் ஸ்மால் கார்ட் ஃபீ இந்த மாரி மழை பெஞ்சா அதுக்கு ஒரு பேமெண்ட் குடுக்குற மாரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீங்க தயிர் பாக்கெட் ஒரு ₹45க்கு ஒரு தயிர் பாக்கெட் வாங்குறீங்கன்னா, ஸ்மால் கார்ட் ஃபீன்னு ஒரு ரூ. 30 ஆட் ஆகும். அண்ட் டெலிவரி ஃபீ ஒரு 45 அந்த மாரி ஆட் ஆகி ஒரு அரவுண்ட் ₹90 சம்திங் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுவுமே நம்ம 149க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணோம்னா, இந்த சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. நம்ம 149 மட்டும் பே பண்ணா போதும். நம்ம வீட்டுக்கே அந்த பொருள் வந்துரும். 149க்கு கீழ இந்த மாரி ஒரு தயிர் பாக்கெட் ₹45 மட்டும் வாங்குறோம்னா, வெறும் ஒரு ரூ. 30 ரூ. 40 இருந்துச்சு ஸ்மால் கார்ட் ஃபீ. இப்போ ரூ. 30 ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சிருக்காங்க. அந்த இதுவும் குறைச்சிருக்காங்க. ஆ மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு அந்த 149க்கு மேல தான் ஒரு 4 பொருள் வாங்கிட்டு யூஸ் பண்றவங்க மாரி தான் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க நம்மள சுத்தி. ஸோ வந்து பெரிய இம்பாக்ட் இப்போ என்ன இது கிரியேட் இதே மாரி தான் மத்த காம்படிட்டர்ஸும் அதே மாரி தான் இருக்காங்க. Blinkitஆ இருக்கட்டும், நீங்க Swiggy, Instasmart அவங்க இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில தான் இதே டெலிவரி, இதே மாரி ஆ நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு கடைக்கு போய் வாங்குற ரேட்டு நம்ம வீட்ல இருந்துட்டே ஆர்டர் பண்ணா போதும். அதே காசு குடுத்தா போதும். முன்னாடி என்ன ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ரூ. 50 சேர்த்து இருக்கும். சரி நம்ம போக முடியாது. அதனால பரவால்ல ரூ. 50 போனா போயிட்டு போகுது அப்படின்ற மாரி கண்ணோட்டத்துல வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ரூ. 50வும் போவாது. நீங்க வீட்லயே அதிகமா ஆர்டர் பண்றதுக்கு உண்டான சூழல இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆ இ இதனால பெரிய மளிகை கடைகள், சிறிய கடைகள், சிறு வியாபாரிகளுக்கு பெரிய கொஞ்சம் ஒரு பேக்லாகா இருக்கும். அவங்க கொஞ்சம் வியாபாரம் பாதிப்படையலாம். அண்ட் ரொம்ப இல்ல. நிறையவே சின்னதா இல்ல, பெரிய பாதிப்பாவே இருக்கும். ஏன்னா, இப்போ பெரும்பாலும் இருக்க ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல எல்லாருமே இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்குற பழக்கம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ, பொருளோட குவாலிட்டியும் நம்ம வந்து ஆன் த ஹோல் கிராசரிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்போ எக்ஸ்பைரி டேட்டும் அ அ இருக்காது அப்படின்ற மாரிலாம் சூழ்நிலையில எல்லாமே கரெக்ட்டான குவாலிட்டியா தான் குடுக்குறாங்க. அண்ட் ஏன்னா அவங்களுக்கும் காம்படிஷன் இருக்கு. அவங்களோட ரைவல்ஸ் வந்து பெட்டர் குவாலிட்டியா குடுத்தா இவங்க கஸ்டமர்ஸ் ரீட்டெயின் பண்ண முடியாது. அண்ட் ஏன் இத பண்றாங்கன்னா, இவங்க வந்து ஆன் த லாங் டைம் கஸ்டமர் டெய்லி இப்போ அ அர்ஜென்ட்டுக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவையானது கூட நம்ம வெளிய போய் வாங்க தேவையில்ல. நம்ம ஆன்லைன்ல பண்ணாவே அதே காசுக்கு கிடைக்குதுன்ட்டு, இப்போ டெய்லியுமே வாரத்துல 1 நாள் வீட்ல ஆள் இல்ல, நம்ம போய் வாங்க முடியாது. அதுக்காக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவங்க கூட இப்போ வந்து டெய்லியுமே எந்த பொருள் இல்லனாலும் யாரையும் எதிர்பார்க்காம அவங்களே ஆர்டர் பண்ற சூழ்நிலைய இப்போ உருவாகிருச்சு. ஸோ வந்து அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனால இப்போ அவங்களுக்கு என்ன இது வேற எதுலேருந்து தான் சம்பாரிப்பாங்கன்னா, அவங்க அந்த வெண்டார் கமிஷன்ஸ்லாம் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ற மாரி சொல்றாங்க. இப்ப அவங்கட்ட இப்போ ஒரு கோல்கேட்னா, கோல்கேட் கம்பெனிக்காரங்கட்ட வாங்கியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து என் பிளாட்ஃபார்ம்ல இப்போ வந்து முன்னாடி மாரி இல்ல. முன்னாடி வந்து 100 பீஸ் வித்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 1000 பீஸ் விக்குது. ஸோ வந்து எனக்கு இன்னும் கம்மியா குடு அப்டின்னு அவன் அங்க கம்மி கேட்டு, நமக்கு இந்த டெலிவரி ஃபீஸ், ஹேண்ட்லிங் ஃபீஸ்லாம் கம்மி கம்மி வாங்குறது இல்லாம, அந்த காச அதுல எடுத்துக்கிற மாரி ஒரு சூழ்நிலை அவங்க உருவாக்கிக்குவாங்க. இன்னொன்னு அட்வர்டைசிங் பண்றது ஆப்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வரும்.
நம்ம அதிகமா இப்போ டெய்லியுமே இந்த மாரி டிரான்சாக்ஷன்ஸ ஆ ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, அதிகமா ஆப்க்குள்ள போவோம். ஆப்க்குள்ள போனா ஏதோ ஒரு விளம்பரம் வந்தாலுமே நம்ம அத பார்க்கலாம். ஸோ, அந்த விளம்பரங்கள் மூலியமா அவங்களுக்கு ஒரு காசு வரும். இன்னொன்னு இப்போ வந்து ஐபிஓ ஃபைல் பண்ண போறாங்க Zepto. ஆ ஸோ வந்து அதுலயும் நெறைய பப்ளிக் மணி இன்வால்வ் ஆகும். ஸோ, இன்னுமே அவங்களுக்கு வந்து இது வந்து ஆ ஒரு ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த லாங் ரன் வந்து நம்ம நெனைக்கலாம், என்ன நட்ட போட போறாய்ங்க, கடை இழுத்து மூட போறாங்க அப்படின்ற மாரி இப்படி இருக்கவே இருக்காது. இ-காமர்ஸ் வந்து இந்த ஆ குயிக் காமர்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இவன் இல்லன்னா இன்னொருத்தன் கண்டிப்பா வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்குண்டான அருமையான என்வைரன்மென்ட்ட கவர்ன்மெண்ட் அமைச்சு குடுத்துருக்கு. ஆ என்ன சிறு வியாபாரிகள் என்ன பண்ணலான்னா, அதிகமா நம்ம இப்போ வந்து ஒரு பெருசு பண்றது, வியாபாரங்கள் வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து கோர் கஸ்டமர்ஸ ரீட்டெயின் பண்றதுக்கு உண்டான வேலைய அவங்க இறங்கணும். நம்ம சாதாரணமா எடுத்துக்கக்கூடாது இனிமேலு வியாபாரிகள. நம்ம அதிகமா மெனக்கெடணும் எல்லா விஷயத்துலயும். நம்ம கொள்முதல் பண்ற இடத்துலேருந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி, நம்ம எப்படி முன்னாடி பண்றத விட ஆப்டிமைசேஷன் எல்லா லெவல்ஸ்லயும் இருக்கணும். நம்ம கடையோட தோற்றத்திலேருந்து எல்லாத்தையும் நம்ம மாத்தி மெருகேத்துனா மட்டுமே இத சமாளிக்கக்கூடிய ஒரு இது வரும். அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம உ பெருமளவு பாதிப்புனாலுமே, நம்மள அந்த கோர் தமிழ் வேல்யூ, கல்ச்சர் நம்ம இங்க தமிழ்நாட்ல பொறுத்தவரைக்குமே, ஒரு ஒரு அண்ணாச்சி கடையில போய் வாங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வேல்யூவா பார்ப்பாங்க. ஸோ இன்னுமே அங்க அந்த ஒரு செட் ஆஃப் ஒரு 15, 20% வியாபாரம் வந்து குறையாது. ஸோ அதைய கோட்ட விட்டுட்டோம்னா, அந்த வியாபாரத்த ரீட்டென்ஷன் பண்ணாம கோட்ட விட்டா தான் இன்னுமே நமக்கு பெரிய அடியா விழும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அத கான்சன்ட்ரேட் பண்ணணும். கோர் கஸ்டமர்ஸ நம்மளும் அந்த எல்லா ஃபீசிபிலிட்டி மாரி எல்லா ஃபீசிபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி மாரி எல்லா நேரமும் நம்ம ஆ ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனா இருக்கணும். எப்படி சர்வீஸ் குடுக்குறோங்கிறத. அண்ட் இன்னுமே நம்ம சிந்தனைகள நல்லா வளர்த்துக்கணும். நல்லா கஸ்டமர்ட்ட பேசுறதுலேருந்து எல்லாமே நம்ம இன்னும் என்ன அதுக்குண்டான எஃபர்ட்ஸும் போடணும். அவங்க அந்த கஸ்டமர் ரிட்டன்ஷன் அவங்க இப்படிலாம் பண்ணி கஸ்டமர் ரிட்டன்ஷன் பண்றாங்கன்னா, நம்ம 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 பண்றதுக்கு உண்டான சில வழிகள் இருக்கு. அது என்னன்னு ஒவ்வொரு கஸ்டமருக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல, என்ன இது, என்ன தேவை, அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்றதுலேருந்து, அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுலேருந்து, எல்லாத்தையும் நம்ம ஒரு பேக்கிரவுண்ட நம்ம அனலைஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருவோம். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் மூவ் ஆயிட்டுருக்கு. இதுக்கு ஏத்த மாரி இந்த அப்டேட்லயும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடிங் செக்டார்ல இருந்தாலுமே நம்மள சுத்தி இதெல்லாம் நடக்குது. ஸோ வந்து இங்க அஃபெக்ட் ஆனா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அவங்க அஃபெக்ட் ஆனா நம்ம அஃபெக்ட் ஆவோம். ஸோ வந்து அ ஆன் த ஹோல் வந்து எல்லாரையும் இது பாதிக்கும். ஹோல் எக்கனாமியே அத நம்பி இருக்கிறது. ஆனா யார பாதிக்கும்னா, இந்த அப்டேட்டுக்கு வந்து செவிசாய்க்காம தங்கள மாத்திக்காம இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரும் பாதிப்பா இருக்கும். எ மாத்திக்கிட்டா மாத்திக்கிட்டாலும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். பட் இருந்தாலுமே அ காலங்கள் போக போக இன்னும் நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு அந்த கோர் பிசினஸ் வேல்யூ போகாம நம்ம கஸ்டமர் ரிட்டென்ஷன நம்மளும் இது பண்ணி ப்ராடக்ட் செல் பண்ணலாம். பிசினஸ் நல்லாருக்கும். ஸோ இந்த அப்டேட்ட சொல்லலான்ட்டு தான் இன்னைக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. எல்லா எல்லா பிசினஸுமே எல்லா இந்த தொழில் மட்டும் இல்ல. எல்லாத்துலயுமே காம்படிஷன் வந்து அதிகமாயிட்டிருக்கு. நம்ம முன்னாடி ரூ. 100 வச்சு வித்த பொருள் வந்து இப்ப வந்து ரூ. 10 ரூ. 20 தான் வச்சு விக்கிற மாரியான சூழ்நிலை உருவாகும். இன்னும் போக போக ரூ. 10க்கு கீழ வச்சு விக்கிற குவான்டிட்டி அதிகமா மாத்திக்கிற மாரியான பிசினஸ் சூழல் உருவாகும். இதெல்லாம் இந்த மாரியான உலகத்துக்கு தான் நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அந்த இது மாரி புதுசா வர அப்டேஷனுக்கு நம்ம உள்வாங்கிக்கிட்டு மாறணும்னா, நம்ம ஃபினான்ஷியலி ஆ குடும்ப ரீதியாவும், பண ரீதியாவும் இங்கிட்டு ஒரு ஸ்டேபிள் என்விரான்மென்ட்ட நம்மள ஃபர்ஸ்ட்டு உருவாக்குறது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் உருவாக்கிக்கிறோமோ, அவ்வளோ நல்லது. ஆ ஏன்னா, நம்ம அதுலேருந்து இன்னும் இன்னும் செட்டில் ஆறதுக்குன்னு ஒரு பணத்த அதுலேருந்து வியாபாரத்துலேருந்து எடுக்க தேவையில்ல. குடும்பத்துக்காகவும், நம்ம ஸ்டேபிள் ஆறதுக்காகவும். இது மாரி போட்டி போடுறதுக்காக ஒரு முதலீடு நமக்கு அடிக்கடி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ, இன்னும் நம்ம வாங்குற இடத்துல இன்னும் ஒரு கிரெடிட் இல்லாம வாங்குறதுக்கு செலவு பண்ணலாம். இன்னும் அந்த பொருள் எங்க குவாலிட்டியா வேற எங்க கம்மியா கிடைக்குதுன்னு அங்க ப்ரொக்யூர் பண்றதுல மைண்ட் செட் கிரியேட் பண்ணலாம். இந்த மாரி
இந்த மாரி நம்ம அ இது பண்ணி இது பண்ணி லிவ் ஆன் பண்றதுக்கு நம்ம பேக்கப்பும் நம்ம ஃபேமிலியும் நம்ம ரெடியா இப்போ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்டு இன்னொன்னு என்ன உணர்த்துதுன்னா, அதிகமா ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத இதுதான் இனிமேல் இந்த லாபம் தான் இனிமேல் வரப்போகுதுன்ற மாரி முன்னாடிலாம் அப்படி இருக்கும். இந்த மாசம் 1,00,000 சம்பாரிச்சிருக்கோம். அடுத்த மாசம் இந்த 1,00,000 வந்துரும் எப்படியும் அப்படின்ட்டு முன்னாடியே 2, 3 மாசத்துக்கு ரூ. 3,00,000 ஒரு தேவைய உருவாக்கிக்கிற சூழ்நிலைலாம் இப்ப இருக்க முடியாது. ஒண்ணு அதிகமாயிட்டும் போலாம் நல்லது. அவங்கவங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். நம்ம இந்த அப்டேஷனுக்குலாம் உள்ளாக்காம, நம்ம வந்தா எது நடக்குதோ நடக்கும் அப்படின்னு இருக்கவங்க வந்து இந்த தேவைகள்லாம் முன்னாடியே உருவாக்கிக்கிறது பெரியும் ஒரு பாதிப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து அதையும் சிந்திச்சுக்கங்க. நம்ம எல்லாமே ஃபார்வர்டா போயிட்டுருக்கு எல்லாமே. நம்ம எக்கானமிலேருந்து, நம்ம குரோத்லேருந்து எல்லா வசதிகள் நம்மள சுத்தி இருக்கிறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாரி அமைச்சுக்கணும்னா, நம்ம ஃபினான்ஷியலி ரொம்ப ஆ டிசிப்ளின்டா இருக்கணும். அந்த அப்டேஷனுக்கெல்லாம் நம்மள உட்படுத்திக் கொண்டே இருக்கணும். அண்ட் நியூஸ பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும். என்ன நம்மள சுத்தி நடக்குது அப்படின்ட்டு. நம்ம தேடி இதுலனாலுமே நம்ம நம்ம காதுக்கு வர மாரியான சூழல்ல நம்ம இருக்கணும், அந்த வட்டத்துக்குள்ள. ஆ ஸோ வந்து இதுதான் இன்னைக்கான நியூஸு. இன்னைக்கு நாள் நல்லா போச்சு. எல்லா நாளும் நல்லா தான் போகும். அப்படின்ற சிந்தனைய வளர்த்துக்கோங்க. ஆ வேற இன்னைக்கு தான் பகவத்கீதை புக் இன்னைக்கு தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ சொல்னடே எல்லாம் கம்ப்ளீட்டா வேற மாரி நம்ம படி மத்த ஆத்தர்ஸ் புக்கு அந்த மாரி நம்ம எளிய தமிழ் நடையில இருக்கும். இந்த மாரி பகவத்கீதை புக்கெல்லாம் அந்த சமஸ்கிருதம் ஒட்டி அத மொழிபெயர்த்ததுனால, கொஞ்சம் நம்மள அப்படியே மூளைய சோர்வடைய வைக்கிற மாரி ஒரு 1 ஆர் 2 பேஜஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஒரு லேசினஸ் தட்டும். ப்ரொவைடட் வந்து ரொம்ப நம்ம அ நம்மள இழுக்கும் உள்ள. அந்த மாரி சாப்டர்ஸ் வர வரைக்கும் நம்ம பொறுமையா எல்லா வார்த்தையும் பெரிய ரொம்ப யோசிச்சு படிக்கிற மாரி இருக்கும். அண்ட் இட் ஃபீல்ஸ் குட். அ நல்லது ஒரு தொடக்கம் தான். ஸோ டெய்லி ஒரு 2 பேஜ் படுத்தாலும் 1 வருஷத்துல முடிச்சிடலாம். நம்ம டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் தானே நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான். நம்ம ஏன் நீ சீக்கிரம் முடிக்கலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் நீ படிக்கலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மள யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு உண்டான லைஃப்ப ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. பொறுமையா எந்த விஷயம்னாலுமே நீங்க சைலன்ட்டா கூட நீங்க யாருக்கும் தெரியப்படுத்தாம கூட நீங்க அந்த நல்ல விஷயமா இருந்தா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சர்டன் லெவல்ல வந்து எப்படி தண்ணிய சூடு பண்றோம். அது ஒரு 100 டிகிரிக்கு மேல ஆவி ஆயிடும். எப்படி இருந்தாலும் அந்த 100 டிகிரி ஆயிடும். நம்ம சூடு பண்ணிட்டே இருந்தா. ஸோ அது மாரி நீங்க வந்து மெருகேத்திக்கிட்டே இருங்க. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் வந்து உங்களுக்குள்ள எல்லாமே ஐக்கியமாயிடும். அப்போ வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எப்படி உங்க லைஃப் அப்புறம் ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்ட்டு. இட் வில் பி மோர் ஈஸி. அ ஸ்லோவாவே போங்க. ஃபாஸ்ட்டா போய் யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. யாரும் நீ நிரூபிக்கணும்னு நம்மளுக்கு கட்டாயமும் படுத்த மாட்டாங்க. ஸோ அழகிய பிரபஞ்சம், அழகிய உலகம். சிந்தனைகள் மூலம் பெரும் மாற்றம் ஏற்படும். நம் வாழ்க்கையிலும், பிறர் வாழ்க்கையிலும். ஆ படித்துக் கொண்டே இருங்கள். சாதித்துக் கொண்டே இருங்கள். மனதளவில் மெருகேற்றிக் கொண்டே இருங்கள். மெருகேற்றிக் கொள்ளுங்கள். ஆ சிந்தனை, எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.